அதிகமா 5 பேர் இருக்கீங்கல்ல, எல்லாருமா சேர்ந்து வெளியே 2 குத்து விளக்கு இருக்குல்ல, ஆளுக்கு ஒவ்வொன்றா பொறுத்துங்கம்மா. நீயி, சின்ன பொண்ணு, சக்தி, பிரியா, அபி எல்லாருமா சேர்ந்து ஏற்றுங்கம்மா. சரிம்மா. சரி. ஏக்கா ஏக்கா இங்கே ரொம்ப இடைஞ்சலா இருக்குக்கா. இந்த சீரபுரம் கொண்டு போய் அங்கிட்டு ஓரமாக வச்சிருவோமா? அப்போ தானே எல்லாருமா வந்து சந்தன குங்குமம்லாம் வைக்கிறதுக்கு சரியா இருக்கும். இல்லாட்டி இடைஞ்சலை இடிச்சுக்கிட்டாக்கா நிற்க முடியும். ஏண்டி, சபையில் வச்சா தானடி எல்லாரும் பார்ப்பாங்க, நம்மளுக்கும் மதிப்பு மரியாதை இருக்கும். கொண்டு போய் ஓரமாக்கிறதுக்கு அம்பிட்டு பொருள் வாங்கணும். ஏக்கா நான் ஓரமாக்கி சொல்லலக்கா, எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் வைப்போம். ஆனால் இங்கனுக்குள்ளே வேண்டாம்க்கா, இடைஞ்சலாக இருக்கும். இல்லாட்டி இந்த சேரை கொண்டு போய் வேற எங்கிட்டாவது போடுவோம்க்கா. அப்படின்றே. சரிடி, இரு, சின்ன பையலுக்கு யாராவது இருந்தால் கூப்பிட்றேன். சரிக்கா. ஏப்பா வெற்றி, நீ எப்படி தூரம்ப்பா இருக்கு? இந்த அவ்வளோதான் சித்தி, பக்கத்தில் போயிட்டோம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் போயிடலாம். சரி சரி, பார்த்து போ. அதுக்காக வேகமா போகணும்னு இல்லை, மெதுவாகவே போ. சரி சித்தி. ஏன் ஆதி, சூப்பராக இருக்குல்லடா டெக்கரேஷன்லாம். ஆமாண்டா, கவலைப்படாத. இது யார் பண்ணாங்கன்னு கேட்டு உன்னோட கல்யாணத்துக்கும் அவங்களே கூப்பிட்டுருவோம். அட நீ வேற ஏன்டா, சும்மா சொன்னேன்டா நல்லா இருக்குன்னு. அதுக்காக இப்படியா? சரி சரி, கோச்சுக்கிறாத, நானும் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஆதி, பைக்கை ஓரமாக தானே பார்க் பண்ணியிருக்க? ஏன்னா வண்டிலாம் அதிகமாக வரும், அவங்கெல்லாம் பார்க் பண்ணணும்ல, அதான் கேட்குறேன். ஆமாம் ப்ரோ. சரிப்பா, வாங்க உள்ள போகலாம். ஏக்கா அவ்வளோதானே, இன்னும் ஏதாவது எடுத்து வைக்கணுமாக்கா? அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், கையோடு முடிச்சு கொடுத்துட்டு போயிடுறோம். அப்புறம் போனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணாதீங்கக்கா, எங்களுக்கு அடுத்த வேலையெல்லாம் இருக்குது. உங்களை மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண வேண்டியிருக்கு. நாங்கள் கிளம்புறோம். பொருடா போகலாம். இப்போ என்ன அவசரம்? இன்னும் வேலை இருக்கு. இன்னும் சம்மந்தி வீடு வரல. அவங்க வந்து அவங்க கொண்டாடுற தட்டு தாம்பரத்தில் யாரை எடுத்து வைப்பா? சும்மாவா எடுத்து வைக்கிற? காசு தானே வாங்குற. பொரு எடுத்து வச்சுட்டு போகலாம். இங்கே பாருக்கா, உன்னை நம்பி நான் அவங்கள விட்டுவிட்டு உட்கார முடியாது. உங்ககிட்டையும் காசு வாங்கணும், அவங்ககிட்டையும் வாங்கணும். அப்போ அவங்கள விட்டுவிட்டா அந்த காசை நீ கொடுப்பியா சொல்லு? உனக்கு எம்பிட்டா வேணும்? எம்பிட்டு வேணும்னாலும் கேளு, கொடுக்குறேன். சரி சரி, இந்த ஒரு வாரத்துக்காக இருக்கேன். சரிடா சரிடா, கோவப்படாத. இருந்து எடுத்து வச்சுட்டு பொறுமையா போ. இப்போ என்ன அவசரம்? சரிக்கா. சரி, 2000 ரூபா வாங்கிக்கேன்னு. 2000 ரூபாயா? உடனே ஓகேன்னு சொன்னால் குறைச்சி கொடுத்துருவாங்க, கொஞ்சம் பிக்கப் பண்ணுவான். என்னக்கா 2000 ரூபான்றீங்க? நான் அங்கே போயிருந்தேன்னா மொத்தம் உங்கள்கிட்டயும் அவங்கள்ட்டையும் சேர்த்து 3000 ரூபா வாங்கி வந்திருப்பேன். சரி, அக்காவாயிட்டீங்க. ஒன்று ஒரே ஒரு நாளைக்கு மூஞ்சில் முழிக்கணும். சரி கொடுங்க, கொடுக்குறத வாங்கிக்கிறேன். சரிப்பா, அப்படி வாப்பா. சரிக்கோ, அடுத்த வேலையை நீங்கள் போய் பாருங்க, எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம். சரிப்பா தம்பி, இந்த விளக்கு மட்டும் அணையாம பாத்துக்கோங்கப்பா. அப்படி அமர்ந்துருச்சுன்னா நீங்க விளக்கு பொருத்திடுங்கப்பா. ஏன்னா அமர்ந்து கிடக்கக்கூடாது, விளக்கு எப்போ எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். விளக்கு அணைஞ்சிருச்சுன்னா என்ன செய்யணும்? ஏற்றி வைக்கணும் கோய். ஆமா, மறந்துடாதீங்க. இல்ல 1000 ரூபா தான் கொடுப்பேன், பாத்துக்கோங்க. சரி சரி, கோவப்படாமல் போக்கா. இலை நரி, எல்லாம் வச்சுவிட்டு நம்ம பேரை வைக்க மறந்துட்டுமேடா. போர்டே வைக்கல பத்தியா? இல்லை செம்பட்ட, நம்ம என்ன கல்யாணத்துக்காடா டெக்கரேஷன் பண்ண வந்தோம்? வெறும் நலங்கு ஃபங்க்ஷன் மாதிரி தானடா. அதுக்கு எதுக்குடா நேம் போர்டு? வேண்டாம் விடு. ஆமால, நீ சொல்றதும் சரி தேன். சரி வா, அங்கிட்டு போவோம். வாங்க 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 மாப்பிள்ள, அண்ணி வாங்க. பெரிய அண்ணியை காணோம். வாரம்மா சீதா. வேனில் தட்டு தாம்பாளம்லாம் இருக்குது. ஆளுகளோடு சேர்ந்து எடுத்துக்கிட்டு வராங்க. மாப்பிள்ளையோட ஒரு ஆள் இருக்கணும்ல, அதனால தான் நான் கூட வந்தேன். சரிங்க அண்ணி, நீங்கள் போங்க. அவங்களுக்கும் ஆரத்தி எடுத்து நான் உள்ளே கூட்டிகிட்டு வரேன். தம்பி உள்ளே போங்க. ஏன் நீ என்ன நீ இப்படி இருக்கீங்க? சின்னதோட தான் சின்ன பையன் தெரியாமல் பண்ணுது. உங்களுக்கு என்ன அண்ணி ஆச்சு? ஒரு நல்ல நல்லதும் பட்டு வேடி சட்டை போட்டு கூட்டிகிட்டு வராமல் இப்படி ஃபேண்ட் சட்டையை போட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. அட என்னம்மா சீதா, என்னையை பற்றி உனக்கு தெரியாதா? நான் அப்பயே தானே சொன்னேன், இல்லே ஒரு வேட்டி சட்டையை போடுறேன், இல்லாட்டி வாடா போய் காலகாலத்தில் எடுத்துகிட்டு வருவோம். இப்போல்லாம் எப்படி எப்படி வேஷ்டி வந்திருக்கு, ஒட்டிக்கோ கட்டிக்கோன்றாங்க. அதில் ஒன்று எடுத்து ஒட்டிக்கடான்னு சொல்கிறேன்.
காதலே வாங்க மாட்டீங்க. இல்லை சித்தி இதுவே இருக்கட்டும், இல்லை சித்தி இதுவே இருக்கட்டும் அப்படிங்கிறியா? இப்படி சொல்கிறவன்ட்ட நான் என்னத்தை போய் சொல்ல முடியும் சொல்லு பார்க்கலாம். அது சரிதான் அண்ணி, அந்த பையன் அப்படித்தான் சொல்லும். இருந்தாலும் நம்ம வற்புறுத்தி போட சொல்லியிருக்கணும்ல. எங்கே தான் நம்ம சொல்கிறத கேட்குறாங்க. நான் சொல்ல சொல்ல கேட்காம வேண்ட சட்டையே போட்டுக்கிறேன் சித்தி, எனக்கு இதுதான் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லல நம்ம என்ன சொல்ல முடியும்? அதுவும் அவங்க இடுப்புக்கெலாம் எங்கிட்டு வேட்டி நிற்கும், ஓம குச்சியாக இருக்கேன். அதுக்காக அப்படியே விட முடியாதுல்ல நீ. இதுக்காகத்தே நான் எதுக்குன்னு எடுத்து வைப்போமேன்னு ஒரு வேஷ்டி சட்டை எடுத்து வச்சு அதையே கட்டிக்கிறட்டும். அதுக்குதே சீதா வேணும்ன்றது. சரித்தே, நீ சொல்லதும் சரி, அதே நல்லா இருக்கும் சபையில் உட்காரும்போது. சரி அண்ணி, வந்தவங்கள வெளியே நிற்க வைக்கிறேன் பாருங்க, நீங்கள் உள்ளே போங்க, அவங்களே நான் கூட்டிகிட்டு வரேன். சரிம்மா. ஆரத்தியை கொண்டு போய் ஊற்றிட்டு வந்துடுவோம். அடடே வாங்க எல்லாரும் வாங்க. அண்ணே அண்ணி வாங்க, மாமா வாங்க, உமா வாமா, பானு வாமா. வாரக்கா. அண்ணி, நம்ம சின்னதரைக்கு சின்ன பொண்ணோட ரூமில் வேஷ்டி சட்டை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சின்னதரையை நீங்கள் கூப்பிட்டா தான் போவாப்ல. கையோட கூட்டிகிட்டு போய் அந்த வேஷ்டி சட்டையை கட்ட சொல்லுங்க அண்ணி, 4 பேர் வர்றவங்க பார்ப்பாங்க. சரிம்மா. சரி உள்ளே போங்க. வாப்பா தம்பி வெற்றி, உள்ளே போ, ஏன் வெளியவே நிற்கிற? அதெல்லாம் இருக்கட்டும் த. சக்தி ரெடி ஆயிட்டாளா? அவளுக்கு பூ வச்சு விட்டீங்களா? கோவிச்சுக்கிறாதீங்க. என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் சக்தியை பற்றி கேட்குறியான்னு நினச்சி என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க. அத்தை நான் சொல்கிறேன்னு கோவிச்சுக்கிறாதீங்க. இந்த நேரத்தில் இதை பேசக்கூடாது தான். இருந்தாலும் அடிக்கடி நானே மனசு கேட்காம வாய் தவறி சக்தியை பற்றி உங்ககிட்ட கேட்டுறேன். உங்களுக்கே டவுட் வர்றதுக்கு முன்னாடி நானே நேர்மையாக சொல்லிடணும்ல த. அதனால தான் சொல்கிறேன். உங்கள் 2வது பொண்ணு சக்தியை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் த. என்ன இந்த பையன் பொசுக்குன்னு இப்படி கேட்டுட்டாப்ல? கொஞ்சம் கூட பயம் இல்லாம? ஐயோ, பிரச்சனை இழுத்து விட்டுருவானோ? நம்ம அண்ணி வேற கொஞ்சம் பொல்லாதது. விசுக்குன்னு என்னத்தினாலும் சொன்னால் சண்டைக்கு வந்துடும். அதே சமயம் விட்டும் கொடுக்காது. சரி, சின்ன பையன் தெரியாமல் பேசுறியா, நம்ம தான் சொல்லி சமாதானப்படுத்தணும். சரிப்பா தம்பி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், நீ உள்ள போ. இல்லை த, நீங்கள் பதில் சொல்லுங்கள். நான் சொன்னதுக்கு இன்னும் உங்ககிட்ட இருந்து பதில் வரவே இல்லை. விட மாட்டான் போலயே. தம்பி தம்பி, அது வந்து என்னத்த, நான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலையா? அப்படின்னா சொல்லிடுங்க, நான் பாட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கேன். ஐயோ தம்பி, காரியத்துக்கு எடுத்துடாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு போனீங்கன்னா உங்கள் அம்மா என்ன ஏதுன்னு கேட்பாங்க. அப்புறம் சண்டைக்கு வந்துடுவாங்க, ஃபங்க்ஷனே நின்று போயிடும். பிடிக்காமலாம் இல்லை, நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைப்பா. வாழ போகிறது நீங்களும் சக்தியும் தான். நீங்கள் பேசி முடிவு பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் அண்ணி சம்மதம் சொன்னாதான் நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன், இல்லாட்டி பண்ணி வைக்க மாட்டேன். இதுக்கு மேலே இதை பற்றி பேசி இந்த ஃபங்க்ஷனில் எதுவும் பிரச்சனை ஏற்படுத்திடாமல் நீங்கள் உள்ளே போங்க. போதும் த, இந்த ஒரு வார்த்தை போதும் எனக்கு. அம்மாவை கண்டிப்பாக சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. உங்களோட சம்மதம் எனக்கு கிடச்சிருச்சு. நீங்கள் சொன்னால் மாமா கண்டிப்பாக கேட்பாரு. ஸோ எங்கள் அம்மாவை சமாதானப்படுத்துறது தான் என்னோட வேலை. நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க த. சரிப்பா தம்பி, அது வரைக்கும் சக்தி கிட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கியே இருப்பான். சரிங்க த. சரிப்பா, நீ உள்ள போ. ஏத்தி, உங்கள் வீட்டு விசேஷம் தானே, இப்படி 3வது மனுஷன் கணக்கா இங்கேன்னு வந்து உட்காந்து கிடக்கீங்களே, போய் சபையில் நெல்லுங்கத்த. பெரிய ஆள்னு யாராவது 2 பேர் இருந்து எல்லாரையும் வரவேற்கணும்ல. ஒரு ஆளாக ஈஸ்வரி இருந்து கஷ்டப்படுறாள். நீங்களும் மாமாவும் போங்கத்த. இதுக்கில்ல மருமோனே, மாமாவுக்கு எனக்கு கொஞ்சம் கால் வலி இருக்குது. எனக்குலாம் ஒரு கொஞ்ச நேரம் நின்னாலே மூட்டு வலிக்கும் பார்த்துக்க. அதனால தான் ஈஸ்வரி உட்காருங்கத்த, நாங்கள் நலங்கு வைக்கும்போது கூப்பிட்றோம், அப்போ வாங்க. பாப்பா வயசானதோட இதுக்கு நின்றுக்கிட்டே இருக்கீங்கன்னு சொன்னேன். சரித்தான் நான் உட்காரேன், நீ கூப்பிடுனது சொல்லிட்டு தாப்பா வந்து உட்காந்தேன். மற்றபடி போய் நிற்கக்கூடாதுல்ல எதுவும் இல்லைப்பா. இப்போ இந்த அத்தை கிளம்பிடுவேன். என்னப்பா? அப்படியா? எனக்கு தெரியாதுல்லத்த. சரி சரி, ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நடக்கிற விசேஷம் இல்லையா, ஒரு ஆளுக்கும் எந்த ஒரு சங்கட்டமும் வந்துடக்கூடாது, அதுக்காக சொன்னேன். நீ சொல்கிறதெல்லாம் சரிதாப்பா, நான் தப்பாலாம் நினைக்கல. சரிங்க தே. ஏவுமா, நான் வந்தது ஈசனிக்கு தெரியுமா? நான் வரலன்னு நினச்சிக்கிற போகிறாங்க. ஏன்னா ஒரே ஒரு சொந்தக்காரவங்க,
ஒன்றுக்குள்ளே ஒன்றும் வரலையேன்னு நினச்சி சங்கடப்பட்டுக்கிற கூடாதுல்ல. நான் வந்ததை பார்த்தாங்களா? ஏன்னா நீ அவங்க கூடயே தானே இருக்க. நீ பார்த்தா அவங்களும் பார்த்துருப்பாங்க, இல்லை அவங்க பார்த்தா நீ பார்த்துருப்ப. ஏன்னா 2 பேரும் பார்க்கலையே, அதையும் கேட்குறேன். அதெல்லாம் பார்த்துருப்பாங்கங்க. பார்க்காட்டி உங்களை வரலன்னு நினச்சி சங்கடப்பட மாட்டாங்க. நம்மள சொந்தக்காரவங்க, வராட்டி வேலை இருக்குன்னு அவங்களே புரிஞ்சிருந்துருப்பாங்க. அவங்க பார்க்காட்டியும் கூட நான் அப்புறமா சொல்லிடுறேன். இல்லாட்டி நீங்கள் போய் அப்புறம் தலையை காமிச்சிட்டு வாங்க. சரிம்மா. எப்பா எப்பா யோம்மா, மொய் ஏதாவது செய்யணுமா? ஏன்னா இது பூ வைக்கிற ஃபங்க்ஷன் தானே, அதையும் கேட்குறேன். அதெல்லாம் இல்லைங்க, கல்யாணத்துக்கு செஞ்சுக்கிறோம். சரிம்மா. அப்படி ஆளுங்க எல்லாம் செஞ்சாங்கன்னா நீயும் செஞ்சிரு. உங்ககிட்ட காசு இல்லைன்னா என்கிட்ட வாங்கிக்க. எல்லாரும் செஞ்சுவிட்டு நம்ம மட்டும் சும்மா வந்துட்டு போனால் அது நல்லாவா இருக்கும் சொல்லு. சரிங்க, அப்படி யாரும் செய்ய மாட்டாங்க. ஒருவேளை யாராவது மொய் எழுதுறத பார்த்தா நானும் எழுதிடுறேன், கவலைப்படாதீங்க. சரி உமா. எப்பா இவே என்னடா? எப்பா அம்மா எவ்வளோ பேச மாட்டேங்குதுப்பா, என்னன்னு கேளுப்பா, அவங்ககிட்ட திட்டிக்கிட்டே இருக்குப்பா. ஏன்டா, நீ ஏதாவது சேட்டை பண்ணியா? அம்மாவை வம்பிழுத்தியா? எப்பா நான் ஒண்ணுமே பண்ணலப்பா. ஏன்டா லூசு பையலே, ஒண்ணுமே பண்ணாம ஏடா உங்க அம்மா உன்னை வைய போறா? சொல்லுடா, என்னடா செஞ்ச? அப்புறம் என்னங்க சொல்றது, கொஞ்சம் கூட கேட்க மாட்டியா? எரிச்சலை கிளப்பிக்கிட்டு இருக்கேன். காலையில இருந்து இவளோட கத்தி கத்தி அக்கப்போரா இருக்கு. எப்படா ஸ்கூல் திறப்பாங்கன்னு இருக்குங்க எனக்கு. எத்தனை ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பீங்க? 80 துணிமணி வச்சிருக்கேன் பீரோக்குள்ள. இந்த எலி குஞ்சு அதெல்லாம் போடாம இந்த வெள்ளை துணியை போட்டுக்கிறது தெரியுறாங்க, ஒண்ணுமே இல்லாத மாதிரி. ஒரு 4 இடத்துக்கு போகும்போது வரும்போதே நல்ல துணி போட முடியும், அப்பயும் போடாம பூஜை பண்றதுக்கு வச்சிருக்கானா சொல்லுங்க. இதுக்கு தானா? சரி விடு, அவனுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை போட்டுக்கிட்டு போகட்டும். இது ஒரு பிரச்சனையா உங்களுக்கு? ஆமா, நான் சொல்றதெல்லாம் என்னைக்கு கேட்டிருக்கீங்க? உங்க பையனுக்கு தானே நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. ஏக்கா, இந்த கூத்து எங்கேயாவது நடந்திருக்கா? இன்னும் சின்ன பொண்ணுக்கு அப்பாவே ஊர்லேருந்து வரல, அதுக்குள்ளே இவங்க கல்யாண பேச்சு எடுக்கிறாங்க. கல்யாண பேச்சு ஊர் உலகத்தில் எங்கேனாலும் இப்படி நடந்து பார்த்துருக்கோம். ஏண்டி, அதெல்லாம் நடக்கத்தானே செய்யுது. இப்போ வெளிநாட்டில் இருக்கவங்க உனக்கு என்ன வெளியூரில் இருக்க மாதிரி இப்படி நினச்ச நேரம் வந்து போக முடியுமா? எல்லா நல்ல செய்தியும் பேசி வச்சதுக்கப்புறம் சொல்லுவாங்க, பிறகு வந்து கல்யாணத்தை நடத்திக்குவாங்க. இதில் என்ன இருக்குது? ஒன்றும் தப்பு கிடையாது. ஏக்கா சாந்தியக்கா, ஃபங்க்ஷன் முடிஞ்சது உங்களுக்கு வாழைப்பழம் ஆப்பிள் ஆரஞ்செல்லாம் கொடுக்குறோம்னு சொன்னாங்களோ? ஏன் பூமா அப்படி சொல்கிற? உனக்கு எதுவும் தரேன்னு சொன்னாங்களா? என்கிட்டலாம் அப்படி சொல்லலையேடி. ஒரு வேளை எனக்கு கொடுக்காம உங்களுக்கு மட்டும் கொடுத்தாங்கன்னா அவங்கள நான் அப்புறம் பேசிக்கிறேன். தரம்லாம் சொல்லலடி, இந்த அக்கா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே அதையும் கேட்குறேன். வாயை மூடு, அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலை. நான் நியாயத்தை தான் பேசுவேன். தெரியும்க்கா உங்கள் நியாயம், நீங்கள் பேசுங்க. சரி, இவளுதெல்லாம் பொம்பளையா? இவளோட பேச்சை முதல் கட் பண்ணணும். ஏன் சாந்தியக்கா, ப்ளவுஸ் தைச்சதுக்கு காசு என்னமோ கொடுத்தாங்களா? ஏன்னா ஆரி ஒர்க் வேறு போட்ட மாதிரி இருந்துச்சு, அதையும் கேட்குறேன். ஏம்மா, அவங்க தராட்டி நீ கொடுக்க போறியா? இல்லை இல்லை, உன் வேலையை பார்த்துக்கிட்டே இருமா. இந்த உலகத்தில் நல்லதுக்கே காலம் இல்லைக்கா. நம்ம எனக்கு நாள் நல்லதுக்கு சொன்னால் கூட வெடுக்கும் பேச போகிறாங்க. யாருக்கும் நல்லது பண்ண கூட மனசு வர மாட்டேங்குது. ஏக்கா மாமாயி, உன் நல்லதை உன்னோட வச்சுக்க, இனியும் ஆளை விடுங்கப்பா. ஏக்கா, நகை ஏதாவது போடுவாங்களோ தெரியலடி. மருமக போட்டாலும் போடுவாங்க, நம்மளுக்கு என்ன தெரியும்? நம்மக்கிட்ட என்ன சொல்லிட்டா செய்கிறாங்க. அதானே, இருந்தது இருந்துட்டோம். இன்னி கொஞ்ச நேரம் இருந்து பார்த்தா தெரிஞ்சிட போகுது. நம்மள்கிட்ட மறைச்சா கொண்டு போய் போட போகிறாங்க. அத்தை, ஒரு வாரமாக நம்ம சரியாக வீடியோ போடாததுனால எல்லா பேருமே வீடியோ எப்போ வரும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும்ல, ஏன்னா நம்ம அவங்க ஃபேமிலியில் ஒருத்தவங்கல்ல, அப்போ நம்ம பதில் சொல்லணும்ல. அத்தை, சொல்லிடுவோமா? வணக்கம் உறவுகளை, தொடர்ந்து வீடியோ போடாததுக்காக எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா தொடர்ந்து ஃபங்க்ஷன் அதிகமாக வந்துச்சு, எல்லாமே முக்கியமான ஃபங்க்ஷன். அதனால் நம்மளால் வீடியோ எடிட் பண்ணவே முடியலை. நீங்கள் பண்ண கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்தோம், பார்க்காமலாம் ஒன்றும் கிடையலை. பட் ரிப்ளை பண்ணல, பிகாஸ் எப்போ வீடியோ போட போகிறோன்னு எங்களுக்கே தெரியலை. அந்த ஒரு காரணத்துக்காக தான் எப்போ வீடியோ வரும் சிஸ்டர்னு நீங்கள் கேட்டப்போ எங்களால் பதில் சொல்ல முடியலை. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. எப்பா, இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும்ப்பா. எல்லோரும் சகனா கார்ட்டூன் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து பாருங்கப்பா. இந்த பாட்டி சொல்கிறேன்னு கேளுங்கப்பா.